சேனல். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வர கொஷின்ஸ் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 கோட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கோடு வந்து 65. அதுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 படி ஒரு பள்ளி மேலாண்மை குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்குகிறது? 21. குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 படி இலவச மற்றும் கட்டாய கல்வி எந்த நாள் வரை வழங்கப்படும்? 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொடக்க கல்வி முடியும் வரை. குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 படி பிரிவு 13 தடுப்பது கேபிடேஷன் கட்டணத்தை சேகரித்தல் மற்றும் நுழைவுத் தேர்வை நடத்துதலே. குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009 படி எந்த ஒரு ஆசிரியரும் தனிப்பயிற்சி மேற்கொள்வதை எந்த பிரிவு தடை செய்கிறது? பிரிவு 28. எந்த வகுப்பில் படிக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களுக்கு கம்பளி ஸ்வெட்டர்கள் விநியோகிக்கப்படுகின்றன? மதிய உணவு திட்டத்தில் சேர்ந்துள்ள மலையக பகுதியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு. ஒரு கல்வியாண்டில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையான குறைந்தபட்ச கற்பித்தல் நேரம் 800 மணி நேரம், அதாவது 800 மணி நேரம். வருவாய் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளையும் ஆய்வு செய்யும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? முதன்மை கல்வி அலுவலர். உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் அங்கீகாரத்தை புதுப்பித்தல் ஆணை யாரால் வழங்கப்படுகிறது? முதன்மை கல்வி அலுவலர். தமிழ்நாடு பொது துணை ஒழுங்கு சேவையின் கீழ் ஆய்வக உதவியாளர்கள் யாரால் நியமிக்கப்படுகின்றன? மாவட்ட கல்வி அலுவலர். செயலர் தவிர பிற பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். பிடிஐயின் பொது ஆலோசனை கூட்டத்தை கூட்ட எத்தனை நாட்களுக்கு முன் அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும்? 7 நாட்களுக்கு. அரசு உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளில் ஒரே நேரத்தில் ஒரு வேலைக்கு பிடிஏ மூலம் செலவு ரூபாய் 25,000க்கு மேல் உள்ளபோது ஒப்புதல் யாரால் வழங்கப்படுகிறது? முதன்மை கல்வி அலுவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசு மேல்நிலைப்பள்ளி மாநில பிடிஏவுக்கு செலுத்தும் இணைப்பு கட்டணம் ஆண்டுக்கு ரூபாய் 1200. பிடிஏ பத்திரிகையின் வருடாந்திர சந்தா கட்டணம் ரூபாய் 60. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் அரசாணை 525 நாள் 29/12/1997 படி அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச உடற்கல்வி ஆசிரியர் எண்ணிக்கை 3. 1990-91க்கு பிறகு திறக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள் எந்த மானியத்திற்கு தகுதியற்றவை? மேலும் எந்த ஆணைப்படி அப்பள்ளிகள் சுயநிதி அடிப்படையில் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது? 29/12/1994 தேதியிட்ட அரசாணை 525 பள்ளிக்கல்வி. அடுத்த கொஸ்டின். 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வின் போது வினாத்தாள்களை படிக்க 12 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்ட ஆண்டு? மார்ச் ஏப்ரல் 2008. முதன்மை விடைத்தாள் மற்றும் விண்ணப்பதாரரின் அனைத்து விவரங்கள் மற்றும் பார்கோடுகளை அடங்கிய முதன்மைத்தாளுடன் இணைந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? மார்ச் ஏப்ரல் 2013. SSLC தேர்வுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? 1911. SSLC அல்லது HSC பொதுத் தேர்வில் பின்வரும் கோளாறு உள்ள மாணவர்களுக்கு மொழித்தாள்களில் ஏதேனும் ஒன்றை எழுதுவதில் விலக்கு அளிக்கப்படுகிறது? காது கேளாத அல்லது ஊமை மாணவர்கள் மற்றும் டிஸ்லெக்சியா மாணவர்கள். அடுத்த கேள்வி. நேரடி மாவட்ட கல்வி அலுவலர் கீழ்கண்ட எந்த முகமை மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம். அங்கீகரிக்கப்பட்ட உதவி பெறும் உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களிடையே நேரடி மாவட்ட கல்வி அலுவலர்கள் தேர்வில் பங்கேற்க எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும்? 12 ஆண்டுகள். மேல்நிலை தலைமை ஆசிரியரின் பதவி உயர்வுக்கான பட்டியலை சமர்ப்பிக்க நிர்ணயிக்கப்பட்ட தேதி?
ஜனவரி 1. அடுத்த கேள்வி, மாவட்ட கல்வி அலுவலர் ஒப்புதல் வழங்கும் சார்நிலை பணிக்கான முன்னுரிமை பட்டியல் வெளியிட நிர்ணயிக்கப்பட்ட தேதி 1 டிசம்பர். உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களின் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து கடன்கள், முன்பணம் மற்றும் பகுதி இறுதி வழங்குவதற்கான அதிகாரம் யார் வழங்கப்படுகிறது? மாவட்ட கல்வி அலுவலர். ஆர்டிஇ சட்டம் 2009 பிரிவு 36 கீழ் உயர்நிலை அல்லது மேல்நிலைப் பள்ளிகளில் விசாரித்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை யாரால் வழங்கப்படுகிறது? பள்ளிக்கல்வி இயக்குனர். ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை திரும்பப் பெறுவதற்கான அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆசிரியர் கல்வி இணை இயக்குனர். சிறுபான்மையர் பள்ளி உட்பட ஒரு தனியார் பள்ளி கல்வி முகமை ஒரு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த செலுத்தும் தொகை ரூபாய் 25,000. அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளிலும் புதிய பாடப்பிரிவுகளை அறிமுகப்படுத்த அல்லது பாடப்பிரிவுகளை மாற்றுவதற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்? ரூபாய் 50. ஒரு பள்ளிக்கு தற்காலிக ஆசிரியர் அங்கீகாரம் வழங்கப்பட்டால் தற்காலிக அங்கீகாரத்தின் காலம் முடிவடைவதற்கு எத்தனை காலத்திற்கு முன்னர் அங்கீகாரத்தினை தொடர விண்ணப்பிக்க வேண்டும்? 1 மாதம். எந்த பகிர்வு முறையில் சமகர சிக்ஷா திட்டத்திற்கு இந்திய அரசும் மாநில அரசும் இணைந்து 2021-22 ஆண்டுகளில் நிதியளிக்கப்படுகிறது? 80:20. ஒவ்வொரு தனியார் பள்ளியின் கல்வி நிறுவனம் ஒரு பள்ளிக்குழுவை அமைக்கும். அந்த குழுவின் அலுவலக காலம் 3 ஆண்டுகள். எந்த விதிப்படி 2 GPF முன்பண அனுமதிக்கு இடையே 6 மாத இடைவெளி இருக்க வேண்டும்? விதி 15 துணை விதி 1.